பன்னெடுங்காலம் பின்பற்றப்படும் வழிபாட்டு முறைகளை வரையறை செய்வது கடினமான ஒன்றே. உச்ச நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ தனக்கு மிஞ்சிய கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தியை வணங்கி தன் தன்னம்பிக்கையை பெருக்கிக் கொள்ளும் வழக்கம் உடையவனாக உள்ளான். இத்தகைய வகையில் உலகம் முழுவதும் பல்வேறு மதங்கள், ஜாதிகள் மற்றும் இனங்கள் காணப்படுகின்றன. இவற்றுள் பெரும்பான்மையான மக்கள் கிறித்தவ மதம், இஸ்லாமிய மதம் மற்றும் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக உள்ளனர். இம்மதங்களுக்கிடையேயும் பல்வேறு உட்பிரிவுகள் காணப்படுகின்றன. இதில் இந்து மதம் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான தெய்வங்களை வழிபடும் தன்மை கொண்டதாக உள்ளது. இத்தெய்வங்களில் ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டிற்கும் தனிப்பட்ட நடைமுறைகள் ஆரம்ப காலந்தொட்டே ஏதோ காரணம் கருதி பின்பற்றப்படுகின்றன. ஆனால் இன்றைய நவீன கலாச்சாரம் இவை அனைத்தையும் ஏன், எதற்கு, எப்படி என வினா எழுப்பும் ஒன்றாக உள்ளது. இத்தகைய வகையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் வழிபாட்டில் பெண்கள் வழிபடுவதற்கென சில வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு வந்த நிலையில் அவற்றிற்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இன்று உச்ச நீதிமன்றம் வரை விவாத பொருளாகிவிட்டது. இவ்வகை வழக்கு ஒன்றில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய கருத்து பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் உச்ச நீதிமன்றம், புதுடெல்லி. வழக்கு தொடர்ந்தவர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபாடு செய்யலாம் என்று 2018 உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு முரண்பட்ட கருத்துடையவர்கள். வழக்கின் சாரம்: சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வழிபாடு செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் நிலை வழக்கத்தில் இருந்து வந்தது. இதற்கு எதிராக ஆண்களும் பெண்களுக்கு நிகரானவர்கள் என்ற போக்கில் பல்வகை கருத்து மோதல்கள் தோன்றி அது உயர்நீதிமன்ற வழக்காக மாறி அதற்கும் 2018 அனைத்து வயது பெண்களும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வழிபாடு செய்யலாம் என்றவாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இவ்வுத்தரவிற்கு எதிராக பல நபர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இம்மேல்முறையீடு ஒன்றில் மூத்த வழக்கறிஞர் வாதிடும்போது மதம் என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டதல்ல என்றும் இது சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் மத நம்பிக்கையாளர்களே முடிவு செய்கின்றனர் என்றும் இதில் பழமை, புதுமை என்ற வகையில் புதிய நெறிமுறை திணித்தல் என்பது ஏற்கத்தகுந்ததல்ல என்றும் இவ்வகை செயல்பாடு மத சுதந்திர உரிமையை பாதிக்கத்தக்கதாகிவிடும் என்றும், எனவே இவ்வகை விஷயங்களில் புதுமையை புகுத்துகிறோம் என்பது ஏற்கத்தகுந்ததல்ல எனவும் வாதாடினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சமூக நலன் மற்றும் சமூக நீதி என்ற இரண்டு விஷயங்களும் விவரிக்க முடியாத அளவிற்கு விசாலமானவை என்றும் இவ்விஷயத்தில் அரசும் மக்களின் விருப்பத்தையே பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். எனவே ஒரு மத பிரிவின் ஒரு குறிப்பிட்ட நடைமுறை தேவையா இல்லையா என வரையறுப்பது நீதிமன்றத்திற்கு ஒரு கடினமான சவால்தான் என குறிப்பிட்டு, சில மதங்கள் பின்பற்றும் நடைமுறைகள் ஒழுக்கம், பொது ஒழுங்கு மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை பாதிக்கும் வகையில் இருந்தால் அவற்றை பின்பற்றுதல் அவசியம் என்று கூற முடியாது என்றும் கூறி வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சமூக நலன் கருதுவோம், சங்கடங்கள் களைவோம்.
தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.